தமிழகத்தில் அறிவுசார் நகரம் உருவாக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி உலகளாவிய பங்களிப்புடன் தமிழகத்தில் அறிவுசார் நகரம் உருவாக்கப்படும் எனவும் அதில் உலகளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களின் கிளைகள் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னுரிமை அடிப்படையில் 7.5% இடஒதுக்கீட்டில் கல்லூரிகளில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் பல்வேறு கட்டணங்களை அரசே செலுத்த 204 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் திறமைகளை மேம்படுத்தி வேலை பெறும் திறனை பெருக்கும் நோக்கிலான நான் முதல்வன் திட்டத்திற்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. உலகத்தரம் வாய்ந்த வீரர்களை உருவாக்க தமிழ்நாடு ஒலிம்பிக் பதக்க தேடல் திட்டம் 25 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளது. உக்ரைனிலிருந்து மீட்டுக் கொண்டுவரப்பட்ட மருத்துவ மாணவர்களின் கல்விக்கான அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு வழங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்க 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டிலேயே முதன் முறையாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட வட்டியில்லா பயிர்கடன் திட்டத்திற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்த வரவு செலவு திட்டத்தில் உணவு மானியமாக 7500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெள்ள தடுப்பு பணிக்காக இந்த ஆண்டு 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக வானிலையை துல்லியமாக கணிக்க 10 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. வானிலையை துல்லியமாக கணிக்க பேரிடர் எச்சரிக்கை அமைப்புகளை மேம்படுத்துவதன் அவசியத்தை அண்மையில் சென்னையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு நமக்கு உணர்த்தியுள்ளது. பேரிடர் தாக்கும் முன் உரிய நேரத்தில் எச்சரிக்கையை வழங்குவதற்கு வானில பலூன் அமைப்பு, 2 வானில ரேடார்கள், 100 தானியங்கி வானிலை மையங்கள், 400 தானியங்கி மலை மானிகள், 11 தானியங்கி நீர்மட்ட கருவிகள், அதிவேக கணினிகள், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்கள் கொண்ட ஒரு கட்டமைப்பை அரசு உருவாக்கும். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்களை மேம்படுத்தும் நோக்கில் 18,218 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தமிழக நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. அதன்படி மதுரவாயல் மற்றும் சென்னை துறைமுகம் இடையிலான உயர்மட்ட சாலை திட்டம் மீட்டெடுக்கப்பட்டு 5,770 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றிட அரசு உறுதி பூண்டுள்ளது. 20.6 கிலோமீட்டர் தூரத்திற்கான இந்த திட்டத்திற்கு திட்ட அறிக்கை தயாராகி வரும் நிலையில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம், தமிழ்நாடு அரசு, கடற்படை மற்றும் சென்னை துறைமுகம் ஆகியவற்றுக்கிடையே விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைத்திடும் நோக்கில் அக்கரை பகுதி வரையிலான 4 வழிச்சாலையை 6 வழிச்சாலையாக மாற்றுவது என தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. அதன்படி நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், சோழிங்கநல்லூரில் மீதமுள்ள 4 வழி பாதைகளும் 135 கோடி ரூபாய் செலவில் 6 வழி பாதையாக மாற்றப்பட உள்ளன. 2026ஆம் ஆண்டிற்குள் வெள்ள காலத்தில் மக்களை பாதிக்கக்கூடிய தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலங்களாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வரும் நிதி ஆண்டில் 1000 கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தில் பாலங்கள் அமைக்கப்பட உள்ளன. முன்னதாக நிதியமைச்சர் பட்ஜெட் உரையை வாசிக்க தொடங்கியதும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேச அனுமதி கோரினார். இதற்கு அனுமதி மறுத்த சபாநாயகர் அப்பாவு பட்ஜெட் தாக்கல் முடிந்ததும் பேச வாய்ப்பு தருவதாக கூறினார். இதனை ஏற்க மறுத்த அதிமுக எம்எல்ஏக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவையிலிருந்து அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்படவில்லை என்றார்.
அந்த கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலத்தில் கட்டுப்பாடை வைத்திருந்தோம், ஊரடங்கு போட்டிருந்தோம். அப்பொழுது தொழிற்சாலை இயங்கவில்லை, எந்த விதத்திலும் அரசுக்கு வருவாய் கிடைக்கவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2021-22 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அது படிப்படியாக தளர்வு செய்யப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது. தொழிற்சாலைகள் இயங்கப்பட்டன, பெட்ரோல் டீசல் அதிக விலைக்கு அதிகமாக விற்பனை செய்யப்பட்டது, பத்திரப்பதிவு பதிவு செய்யப்பட்டது, அதே போல டிரான்ஸ்போர்ட் அதில் வருவாய் கிடைத்தது. ஆக வருவாய் அதிகரித்திருக்கின்றது. வருவாய் அதிகரித்திருக்கின்ற பொழுது கடன் குறைந்திருக்க வேண்டும், ஆனால் கடன் குறையவில்லை. வருவாய் அதிகம், ஆனால் கடனும் அதிகரித்திருக்கின்றது. ஆக இவர்கள் முறையாக செயல்படுகிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது. முதலமைச்சரின் சிறப்பான நிதி நிர்வாகத்தை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உண்மைக்கு புறம்பாக பேசுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்திருக்கிறார். 10 ஆண்டுகளிலே அவர்கள் 4 லட்சம் ரூபாய்க்கு எப்படி கடனை கொண்டு வந்தாங்க? நீங்க அவங்களுடைய கடன் வாங்கக்கூடிய முறை இருக்கு. இப்ப என்ன இருக்கு பட்ஜெட்ல? இன்னைக்கு 7000 கோடி ரூபாய் வரலாற்றில் இல்லாத வகையிலே நம்ம வருவாய் பற்றாக்குறையை நம்ம முதல் முறையாக 8 வருஷத்துல குறைச்சிருக்கோம். பிஸ்கல் டெபிசிட் 4.6% இப்போ 3.8% குறைச்சிருக்கோம். ஆக வருவாய் கணக்கிலும் இருந்தாலும் சரி, நிதி பற்றாக்குறை இருந்தாலும் சரி, முதலமைச்சருடைய தலைமையிலே ஒரு சிறப்பான நிதி நிர்வாக மேலாண்மை இருக்கக்கூடிய காரணத்தால் தான் இன்றைக்கு இந்த பட்ஜெட் மிக சிறப்பான பட்ஜெட்டாக வந்திருக்கிறது. எனவே அதை பொறுக்க முடியாமல் அவர் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று IITயில் சேரும் மாணவர்களுக்கான கல்வி செலவை அரசே ஏற்கும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்று சென்னை IIT இயக்குநர் காமக்கோடி கூறியிருக்கிறார். அரசின் திட்டம் பல மாணவர்களை சென்று சேர முயற்சி எடுப்போம் என்று காமக்கோடி தெரிவித்துள்ளார். IIT மெட்ராஸ் சார்பாக நாங்கள் தமிழக அரசுடனும் அரசு பள்ளிகளுடனும் சேர்ந்து இந்த ஸ்கீம் பல மாணவர்களை அடைய எங்களால் முடிந்த முயற்சி எடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்கல்வி படிக்கச் செல்லும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதை அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடலூரில் பயிலும் அரசு பள்ளி மாணவிகள் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். போகும்போது மந்த்லி 1000 ருபீஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ பஸ்ஸில் வரது கூட காசு இல்லாமல் தான் வரோம். அதனால் பஸ் பாஸு அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருந்தாலும் இது 1000 தரதுனால புக்காக இருக்கட்டும், நாங்கள் காலேஜ் போகும்போது அந்த மாதிரி பஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்காக இருக்கும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஎம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்கீம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1000 ருபீஸ் காலேஜுக்கு போடுவேன் அப்படின்னு. நாங்கள் அதனால் காலேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எப்படியா சேர்த்து வச்சுப்போம். இப்போ 12ஆம் வகுப்புலேருந்து காலேஜ் போகிறதுக்கு கொஞ்சம் நின்றுடுறாங்க. அதனால் பசங்க இந்த ஸ்கீம்னால நாங்கள் ஏதாவது சேர்த்து வச்சு புக்கு ஏதாவது வாங்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். 12th முடித்தா காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூல் போதும் காலேஜ் படிக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் இனிமேல் காசுலாம் போடுறதுனால ரொம்பவே படிக்க முடியும். காலேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, புக்ஸ் வாங்க முடியும். தைரியமாக எங்களால் படிக்க தமிழ் மீடியத்துக்கு நல்லாவே சலுகை செஞ்சுருக்காரு. ரொம்பவே முதலமைச்சருக்கு நன்றி. தமிழ்நாட்டின் 2022-23ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் கடந்த முறையை காட்டிலும் இம்முறை பல்வேறு துறைகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கி நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மை திட்டத்திற்கு 7474 கோடியே 94 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய நிதியாண்டில் ஒதுக்கப்பட்டதை காட்டிலும் 6040 கோடி ரூபாய் அதிகமாகும். காவல்துறை மேம்பாட்டிற்காக கடந்த முறையை காட்டிலும் 1408 கோடி ரூபாயை கூடுதலாக சேர்த்து மொத்தம் 10,285 கோடியே 22 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை மேம்பாட்டிற்காக மொத்தமாக 36,895 கோடியே 89 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த முறை ஒதுக்கப்பட்ட நிதியை காட்டிலும் சுமார் 9% அதிகமாகும். இதேபோன்று உயர்கல்வித்துறைக்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்டதை காட்டிலும் 635 கோடி ரூபாய் கூடுதலாக சேர்த்து 5,688 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறைக்கு 17,901 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த முறை ஒதுக்கப்பட்ட 15,863 கோடி ரூபாயை காட்டிலும் சுமார் 13% அதிகமாகும். நெடுஞ்சாலைத்துறைக்கு கடந்த முறை 15,851 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் இம்முறை அத்துறைக்காக 18,218 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறைக்கு கடந்த முறை 2,716 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக 2,659 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.
அதே சமயம் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களுக்கு கடந்த முறை 1700 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் இம்முறை பாதிக்கு பாதியாக குறைந்து வெறும் 838 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது.